ஸோ ஒரு வழியாக வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிச்சாச்சு. 2 பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? இந்தியா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து கூடிய விரைவில் வரும். ஆமாம், நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால வந்து இப்போ திரும்ப இங்கேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். நானே ஓட்டுறேன், ஏன்னா வண்டி என் பேரில் தான் இருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி இதில் வந்து கண்டிப்பாக பிடிச்சாலும் பிடிப்பாங்க. அதனால் நான் ஓட்டுறது தான் சேஃப்டி. சொல்கிறா, எந்த சிக்னலில் மாட்டினேன்? அதனால் சரி, அப்படியே வந்து நம்ம பாண்டிச்சேரி இன்னொரு 1/2 hourல பாண்டிச்சேரி போயிடுவோம். போயிட்டு நாங்கள் எதுக்கு பாண்டிச்சேரி வந்தோங்கிறதையும் சொல்கிறேன். அவனு பண்ணுற ஆனில் வேற வச்சுருக்காதுல, அப்போ தானே தெரியும். வரபோத நாய வைத்தியம். சிம்பிளாக யோசிக்கிறானே வண்டது. ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறான்? டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுது. ஸோ எப்படியும் ஒரு 3 மணிக்கு நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம். அங்கே போயிட்டு தான் சாப்பிட்டுக்குமா போகிற வழியில்? சரி, ஓகே. சரி, அப்படியே நாங்கள் விலாக கண்டினியூ பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. A few moments later. லேட் ஆகிரும் சாப்பிடாம போனோன்னா. அங்கே போயிட்டு ஒரு வேளை அங்கே ஆரோவில்கிட்ட எதுவும் இல்லைன்னா சாப்பிட்ட தெம்பாக வேகமாக போயிடலாம். ஆமாம், சீக்கிரம் மணி வேறு ஆகிட்டு 3 ஆகிட்டு. நம்ம 4 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் கம்மியாக தான் பண்ணிருக்கோம். 30 ரூபா இதுவும் டைட் ஆக கூட சாப்பிடுவாங்க. தக்காளி சாப்பிடுவோம். தயிர் சாதம் வாங்கியாச்சு. லெமன் சாதம் இன்னும் தயிர் கொடுக்க மாட்டாங்க. இந்த லெமன் கேட்கும், தயிர் ஒன்று கேட்கும். சரி, பரவாயில்லப்பா. கடையை காட்டு, போட காட்டு. சீக்கா இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்சு டைம் ஆயிடுச்சு. மணி என்னடா 2:30. மணி 2:45 ஆகிட்டு. யாராவது பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி அந்த இதை தாண்டினோடனே, அந்த ஆர்ச்சை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விருச்சிகா கேன்டீன்னு வருது. உண்மையிலே சொல்கிறேன், 30 ரூபா தான் வெரைட்டி ரைஸு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட்டோம், இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். பின்னாடி சுடுது சூட்டு. அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. A few moments later. நீச்சல் அடிச்சு போனோம்னா கடவுளுக்கு போயிடும். சரியா? தண்ணி தான் கொஞ்சம் மாறி போயிடும். சைடு குடிச்சிடாங்க. மேட்சை கேட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ பண்ணிக்கிறேன். சீக்கிரம். ஐயோ, அடா பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. ஸ்ட்ரைட்டு சொல்கிறேன். நேவிகேட்டர் இருக்குல்ல, பாட்டுக்கு போ.
moments later. பாண்டிச்சேரி வந்தாச்சு. இதான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் தான். பாண்டிச்சேரி பீச்சு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பக்கம் போகிறோம். எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம். எங்க இப்ப போறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. எங்க இப்ப போறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. எங்க இப்ப போறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. வெதர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. டைம் 3 o'clock ஆகுது. மாணவர்கள்லாம் ஊட்டியாரா? எதுக்கு இப்போ நிற்கிறாங்க? சிக்னல் எங்கே இருக்கு? சிக்னல் யாராவது சொல்லுவாங்க. சொன்னோன்னா அங்கே இருக்கு சிக்னல். வண்டி எடுங்க ஓடுங்க. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். ஓ ஃபேமஸோ. எய்ம்ஸ் மாதிரி இது. நேரங்கள் கழித்து டீசல் ஹெல்மெட்டுக்கு தான் கேமரா வச்சிருக்கியா? இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குமா? 10 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போ தான் வெயில் தெரியுது பார்த்தீங்கன்னா. எங்கே போகிறோன்னா ஆரோவில் தான் போகலான்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆரோவில் மட்டும் நாங்கள் எங்களால் போக முடியல. மற்றபடி எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். ஸோ ஆரோவில் மட்டும் பேலன்ஸ் இருந்தது. அதனால தான் இந்த ட்ரிப்பில் வந்து ஆரோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரோவில் தான் போகிறோம். போயிட்டு ஆரோவில் என்ன இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியிலேருந்து ஜிப்மர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா சென்னை ஹைவே டோல் தாண்டினோடனே ஒரு 5 கிலோமீட்டர். நாங்கள் வந்து டோலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் டீ டைமில். ஸோ ரொம்ப தலை வலிக்குது. வெயில் ரொம்ப அதிகம். கடலூர் வரைக்கும் தான் வெயில் இல்லை. அதுக்கப்புறம் செம்ம வெயில் வந்துட்டு. ஸோ அப்படியே டீயை குடிச்சிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆரோவில் இருக்கேன். புரியுது. உங்களுக்கு 3 இருக்குது. நீ ஜேம்ஸ் பண்ணுறேன். நீ வந்து கதை சொல்கிற லொக்கேஷன். ஸோ நாங்கள் போன 3 கடையுமே வந்து செம்ம ஒர்த்து. ஃபஸ்ட்டு கடை காலைல டீ கடை, அதுவும் ஓகே தான். மதியம் சாப்பிட்ட கடையும் சூப்பரு. அந்த டீ டைமும் சூப்பரு. அப்புறம் உண்மையிலே நீ ட்ராவல் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு போன வேலையும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ஆரோவில் போயிட்டு ஆரோவில் என்ன இருக்குது இல்லாமல் நீ சொல்லு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பெட்டராக பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.